ஹே ஜாம்பீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ஜ் நம்பர் 8 அப்படின்ற இந்த அவசரமான அனிமே சீரிஸ் எபிசோட் 9 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பீஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ வெல்கம் டு அனிமே ஜாம்பீஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்மளுடைய வாய்ஸ் கமாண்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அந்த காய்ஜ் நம்பர் 8 எப்படி டெஃபீட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. ஏன்னா கடைசி டைம்ல அந்த ஃபைட்ல வந்து காய்ஜ் நம்பர் 8 அவர் மிஸ் பண்ணிட்டு இருப்பாருல, அதனால ரொம்ப பாத்துக்கிட்டே இருப்பாரு. அதே சமயத்துல நம்மளுடைய ஹீரோ கஃப்கா ஹிப்ரன் என்ன பண்றான், மாடியில தனியா நின்னுகிட்டே நம்மள அவர் எவ்வளவு நம்பினாரு அப்படின்னு சொல்லி அப்படியே மாடியில இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலாம், ரூம்குள்ள போகலாம்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஏகப்பட்ட எரிக்கல் மாதிரி நெருப்புகள் விழுந்துகிட்டு இருக்குங்க. சோ இதை பார்த்த உடனே நம்மளுடைய ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா என்னடா இது திடீர்னு ஒரு அட்டாக், அதுவும் பேஸ்ல நடக்குது அப்படின்னும் போது ஒண்ணுமே புரியல. சோ அவன் பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடதான் பாக்குறான். டக்குன்னு ஷினோமியாலாம் எந்திரிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே அங்க இருந்து எந்திரிச்சு டக்குன்னு போய் பாக்குறாங்க. ஏன்னா அந்த ஃபுல் பேஸுமே அங்கங்க அட்டாக் பண்ணப்படுது. அதுவும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டிராகன் டைப் ஆஃப் காய்ஜூஸோட. சோ டக்குன்னு நம்மளோட வைஸ் கமாண்டர் என்ன பண்றாரு, இங்க மினா வேற இல்ல, அதனால நானே இதை எடுத்து நின்னு பண்றேன், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு இறங்குறாரு. அந்த முழு பேஸுமே ஆல்ரெடி ஒரு கலவர பூமி மாதிரி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த பேஸே உடஞ்சு போயிருக்கு. சோ டக்குன்னு இருக்கிற எல்லாரும் அந்த பேஸ்ல சண்டை போட பாக்குறாங்க. அப்பதான் டக்குன்னு நம்மளுடைய கஃப்கா ஹிப்ரன் என்ன சொல்றான், இங்க பாருங்க, இந்த மான்ஸ்டர்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ். இது வரைக்கும் இதோடைய ரெக்கார்ட்ல நான் பார்த்திருக்கேன். இது 1, 2 தான் வந்திருக்கு. அதுங்க இடத்த விட்டு வெளியே வராது. அப்படியும் வந்து சண்டை போட்டா 1, 2 தான் வந்து சண்டை போடும். இது இவ்வளவு குரூப்பா வந்து சண்டை போடுது. அப்போ இதுங்களை கட்டுப்படுத்த யாரோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய லீடர் ரொம்ப பவர்ஃபுல்லா வந்துகிட்டு இருக்காங்க. சோ அவன் வரத பார்க்கும் போதே தெரியுது ஓவர் பவர்டானதா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் கஃப்கா ஹிப்ரனும் உயிரோட அப்படின்னு சொல்லி போனையும் கட் பண்ணிடுறாங்க. சோ டக்குன்னு நம்மளுடைய வைஸ் கமாண்டர் பேசுறாரு, இங்க பாருங்க, நான் இது கூட சண்டை போடுறேன்னு பேசிட்டு இருக்கும் போதே அது வேற லெவல்ல அதோடைய பவர் யூஸ் பண்ணி சண்டை போடுதுங்க. வைஸ் கமாண்டரும் கஷ்டப்பட்டு டாட்ச் எல்லாம் பண்ணி பாக்குறாரு. ஓகே, இப்போ என்னுடைய டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஊன்ட்டு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குதுங்க. லைக் அந்த வவ்வாலுங்களுடைய சவுண்ட் மாதிரி கொடுக்கும்போது எல்லா காய்ஜும் ரியாக்ட் ஆகுது. சோ இந்த காய்ஜூஸை எப்படியாவது டெஃபீட் பண்ணும் அப்படின்றதுக்காக வைஸ் கமாண்டர் வேற லெவல்ல சண்டை போறாரு. உண்மையில ஒரு செமையான ஃபைட்டை கொடுத்திருப்பாரு. அவரோட ஃபைட்டே இதுல ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு காய்ஜுமே டெஃபீட் பண்றதுக்காக நம்மளுடைய ஹீரோஸ், அதாவது இந்த எல்லா சோல்ஜர்ஸுமே சூப்பரா கோஆர்டினேட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களால டக்குன்னு ஜெயிக்க முடியாது. அதனால அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கும். அதனால நம்மளுடைய கஃப்கா ஹிப்ரன் என்ன பண்றான், நம்மளும் சீக்கிரமா போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இவங்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அங்க ஷினோமியா ஒரு கோடாலி எடுத்துட்டு வந்து ஒரே ஷாட்ல அந்த காய்ஜூஸ் எல்லாம் ஒரே அடியில டெஃபீட் பண்றா. அப்பதான் யோசிச்சு பாக்குறா எப்படி இவளுக்கு கோடாலி கிடைச்சது அப்படின்னா மினா தான் கொடுத்திருக்காங்க. என்னன்னா இது ரொம்பவே வெல் ட்ரைன்டான ஆளுங்களுக்கு தான் நாங்க கொடுப்போம். ஆனா இதை ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்னா, ஏன்னா இப்ப இருக்க காய்ஜூஸ் ஓவர் பவர்டா இருக்கு, நீயும் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு, அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது ஒரு புரோட்டோடைப் தான், ஆனா இது உனக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன், அதனால இதை யூஸ் பண்ணி நல்லாவே சண்டை போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஷினோமியா என்ன சொல்ற, எனக்கு இந்த வெப்பன் அவ்வளவா சூட்டே ஆகல, இதை பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த இடத்துல திகார் என்ன பண்றான், அவ்வளவு பெரிய காய்ஜு ஒரே அடியில அடிச்சுட்டு இது பிடிக்கலன்னு வேற சொல்றாளே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஆனா ஷினோமியா சும்மா கிடையாது, அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த வெப்பனுடைய எல்லா பவர்ஸையும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கா. ஆக்சலரேட்டர்ன்ற ஒவ்வொரு பவரை ஒவ்வொரு ஸ்லாஷ்ல அடிச்சு உண்மையிலேயே அந்த காய்ஜூஸ வேற லெவல்ல டெஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ அந்த சமயத்துல திரும்பி பார்த்தா ஒரு காய்ஜு வானத்துல இருந்து பறந்து வந்து அட்டாக் பண்ண வருது. அதை திடீர்னு ஃப்ரீஸ் பண்ணி ஒருத்தன் கொல்றாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்மளுடைய ரெனோ தான். அவன் என்ன சொல்றான், இங்க பாரு ஷினோமியா, நீ அட்டாக் பண்ணு, நான் இதை டெஃபெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஷினோமியா என்ன சொல்றா, இங்க பாரு, நீ நல்லாவே டெவலப் ஆயிட்ட, ஆனா என் அளவுக்கு கிடையாது ரெனோ. நான் ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போடுறேன், நீ பின்னாடி இருந்து எனக்கு அசிஸ்ட் பண்ற அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய ரெனோவும் ஓகே சொல்லி சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த சமயத்துல வைஸ் கமாண்டர் பார்த்தா வேற லெவல்ல அவரும் ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் அடிதான் வாங்குறாரு, ஆனாலும் கஷ்டப்பட்டு நம்மளுடைய பவரை யூஸ் பண்ணா மத்த எல்லாருமே ஹர்ட் ஆவாங்க அப்படின்றது அவரு ஒரு மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த காய்ஜுவை தனியா கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல தனியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய்ஜுவை நான் இப்ப டெஃபீட் பண்றேன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல அந்த காய்ஜு வேகமா வந்து பின்னாடி வந்து ஒரு அடி செம்மையா அடிச்சிருதுங்க. அடிச்ச அந்த ஸ்பாட்லயே நம்மளுடைய தலைவர் ரொம்ப தூரத்துல போய் அடி வாங்கின மாதிரி இருக்காரு. ஆனா திரும்பி பார்த்தா ஒரு ஸ்பாட் ஆஃப் த மூமெண்ட் அந்த காய்ஜோட கை தான் கீழே விழுது. இங்க பாரு, நான் என் பவரை யூஸ் பண்ணா மத்தவங்க எல்லாம் செத்துருவாங்கன்றதுனால தான் என் பவரை யூஸ் பண்ணாம இருந்தேன், இப்போ நீ செத்தடி மாவன அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வாய்ஸ் கமாண்டர் இந்த காஜு கூட விட்டே வைக்கலங்க, வேற லெவல்ல சண்டை போறாரு. இந்த சமயத்துல கஃப்கா ஹிப்ரன் என்ன பண்றா, சின்ன மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து சின்னதா மாட்டினவங்க எல்லாருமே அப்படி இப்படின்னு வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஷினோமியா எல்லாம் ஈவன் கஃப்கா ஹிப்ரனை கூட காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு கஃப்கா ஹிப்ரன் என்ன சொல்றான், ஷினோமியா அவளுடைய பெஸ்ட் கொடுக்குறா, ஈவன் நம்மளோட டீம்ல இருக்க ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பெஸ்ட் கொடுக்குறாங்க. ஈவன் பேக்கப்ல லீவுக்கு போனவங்களா
பார்க்கலாம் கூட வந்திருக்காங்க. அதனால நானும் நம்மளுடைய பவரை காட்டும் அப்படின்ட்டு பக்கத்துல மினாசேன்னு இருக்க ஒரு பொண்ணுகிட்டயும் அவர் காப்பாத்தின அதே பொண்ணுகிட்டயும் சொல்றாரு. சோ இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது அசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ வைஸ் கமாண்டரும் இந்த பக்கத்துல என்ன பண்றாருன்னா இந்த காஜுவை தார்மரா அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா இந்த காஜு உண்மையிலேயே ஓவர் பவர்டா இருக்குங்க. எவ்வளவு வெட்டினாலும் வந்துகிட்டே இருக்கு, அது ரீஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே நம்மளுடைய தலைவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கு ஆனா டயர்டும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் ஓடி போயிட்டு இன்னும் ஃபிஷ்ஷுக்கு பெத்த பெத்தியா போடுவாங்களா அது மாதிரி பெத்த பெத்தியா போட்டு இந்த காஜுடைய கோரையும் கண்டுபிடிச்சிடறாருங்க, வெட்டுன்னு வெட்டி. சோ அந்த கோரை நோக்கி அவர் அட்டாக்கும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த சமயத்துல வேகமா ஓடி வந்துட்டு இருந்த நம்ம கஃப்கா ஹிபனுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் மாதிரி கேக்குது. லைக் அது என்னடா இது இவ்வளவு மோசமான ஃப்ரீக்வன்சியா இருக்கு, நம்ம விடாம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கஃப்கா ஹிபனும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அங்க திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆக வேண்டிய ஒரு அளவுக்கு ஒரு பெரிய பபுள் மாதிரி இருக்கு. அது ஃபுல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸ் மாதிரியான ஒரு அளவுக்கு பவரான வெடியும் கூட கொடுக்கும் போல இருக்காது. அதே சமயத்துல அது என்ன பண்ணுதுன்னு பெரிய ஸ்மோக் ஸ்கிரீனை இப்போதைக்கு அந்த ஊரு ஃபுல்லா தெளிச்சு விடுதுங்க. இதை பார்த்த உடனே வைஸ் கமாண்டரும் அவருடைய மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறாரு. சோ இவ்வளவு பெரிய காய்ச்சி எப்படி வைஸ் கமாண்டர் டெஃபிட் பண்ணுவாரு? ஏன்னா கண்டிப்பா இவ்வளவு பெரிய காய்ச்சலாம் டெஃபிட் பண்ற பவர் வினாக்கு மட்டும் தான் இருக்கு. என்ன பண்ண போறாருன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனல் அனிமே சப்ஸ்கிரைப் பண்ணணும் கைஸ். சோ see you soon. Bye bye.